காணாது, அது காதிலிருந்து கேட்காது, அது வாயிலிருந்து பேசாது. அவர் சொல்ற நான் தான் தெய்வம், நான் தான் வானங்களை உண்டு பண்ணினேன், நான் தான் பூமியை உண்டு பண்ணினேன், நான் தான் மனுஷனை உண்டு பண்ணினேன். ஆண்டவர் இந்த 3 அதிகாரத்திலையும் இந்த காரியத்தை ஆண்டவர் பேசுறார். நான் ஆண்டவர்கிட்ட, அப்பா என்னப்பா இது, ஏன் இந்த காரியங்களை நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க? பாத்தீங்கன்னா ஏசியா 43 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லும், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. 11 சொல்லும், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. 44:6 சொல்லும், நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பர் சொல்லுகிறார். 44:24 சொல்லும், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி. 45:5 சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. 45:6 சொல்லுகிறது, என்னை தவிர ஒருவரும் இல்லை. 45:18 சொல்லுகிறது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. 21 சொல்லுகிறது, நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. 45:22 சொல்லுது, நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நாம் உண்மையுள்ள ஒரு தெய்வத்தை, ஜீவனுள்ள ஒரு தெய்வத்தை நாம் ஆராய்ந்து நம்ம என்ன பண்றோம்? வொர்ஷிப் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? இதைதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயலாக நம்ம மாறுவதை குறித்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நம்மை கர்த்தர் எப்படி பூமியில பார்க்கிறார், பூமியில வைத்திருக்கிறார் என்று சொன்னால் 43ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லும், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்திலே தேவன் எனப்படாதவர்கள், தேவர்களை உங்களை ரட்சிக்க மாட்டாத, உங்களை மீட்காத, உங்களை விடுவிக்காத தெய்வங்களை வணங்கி கொண்டு இருக்கிற மத்தியில உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் ஏன் அவருடைய ஸ்தலத்திற்கு கூட்டி வருகிறார்? ஏன் அவருடைய வாசஸ்தலத்திற்கு கூட்டி வருகிறார்? ஏன் அவருடைய ஆலயமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார்? ஏன் அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நாம் உலகத்திற்கு முன்பதாக அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் சொல்ல முடியாது. உலகத்திலே நாம் உண்மையான தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், அந்த தேவன் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறவராக நம்ம பூமியில என்ன பண்ணணும்? சாட்சிகளாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா பக்த கோடிகள் என்று சொல்லுவாங்க. மற்ற மதத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிவோட்டீஸ் என்று சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் டிசைபிள்ஸ் எடுப்பார். ஹல்லேலூயா. நமக்கு டிவோட்டீஸ் கிடையாது, டிசைபிள்ஸ். என்ன டிவோட்டீஸ்க்கும் டிசைபிள்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்றால், டிவோட்டீஸ் என்பவர்கள் அவர்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்கள் நினைக்கிறார்களோ அதை செய்கிறவர்கள் டிவோட்டீஸ். நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன செய்யறனோ, அவருக்கு என்ன கொடுத்தா எனக்கு பிரியமா அதை கொடுத்து படைக்கிறது என்னன்னா டிவோட்டீஸ்ல இருப்பாங்க. ஆனா டிசைபிள்ஸ் என்கிறவர்கள் ஆண்டவர் என்ன வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்னுடைய குரு என்ன சொல்லி இருக்கிறாரோ, என் தலைவன் எங்க கோடி கிழித்திருக்கிறாரோ, எந்த பாத சுவடை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறாரோ அந்த பாத சுவடின் மேல் நடக்கிறவன் தான் சீஷர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தான் பூமிக்கு என்னவா இருக்காங்க? சாட்சிகளாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்ப புரிந்ததுங்களா? நம்ம
ஜீவனுள்ள தேவன், அவரை தவிர வேற தேவன் இல்லை. போன வாரம் கூட நம்ம பார்த்தோம், அவர் தேவர்களுக்கெல்லாம் அவர் தேவனாக, அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் வானமும் பூமியும் கொள்ளக்கூடாத பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கொண்டு இருக்கிறன்னா, அவருடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக நாம் மற்றவர்களுக்கு என்னவாய் இருக்கணும்? சாட்சிகளாய் இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு என்னவாய் இருக்கிறீர்கள்? உப்பாக இருக்கிறீர்கள். இந்த உப்பு என்பது என்னவாய் இருக்கணும் அப்படின்னா, சாரத்தோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். இந்த உப்பாகப்பட்டது சாரத்தோடு கூட இணைக்கப்படாமல் நம்ம உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரித்து உப்பை போன்று காணப்பட்டு அந்த உப்பின் தன்மை இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், நம்ம எதற்கு பிரயோஜனப்படுவோம்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கு நம்ம என்ன பண்ணல? பிரயோஜனப்படல. அப்போ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க, ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறான்னு சொல்றீங்க, ஆனால் கிரியில காணுமே. நான் தான் தேவனுக்கு சாட்சி என்று சொல்றீங்க, அந்த சாட்சியா இருக்கிறேன்னா எனக்கு ஒரு நீதியை வைத்திருக்கிறேன். மற்றவர்களுக்கு அளக்கும் பொழுது ஒரு அளவுகோல் அளக்குறோம், ஆனா அதே காரியம் எனக்கு வரும்போது நான் வேற அளவுகோல் அளக்குறோமே. அப்ப நம்ம என்னத்தை பிரதிபலிக்கிறோம்? அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. வெளிச்சம் என்னைக்கு சொல்லாது இவன் ஏழை இவன் பணக்காரன். வெளிச்சம் என்னைக்கு சொல்லாது இவன் அநீதியானவன் நீதியானவன் என்று சொல்லாது. ஆண்டவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அப்போ அந்த உண்மையான தேவனை ஆராதிக்கிற நாம், அவருடைய சாயலாக இருக்கிற நாம், அவருடைய வார்த்தையை கேட்கிற நாம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நாம், கர்த்தர் சொல்றாரு, நான் தேவனாய் இருக்கிறேன், வேறொருவர் தேவன் இல்லை, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நம்ம இடத்துல கொடுத்திருக்கிறார். நம்ம நடப்பது ஒரு சாட்சி இருக்கணும், நம்ம பேசுறதுல ஒரு சாட்சி இருக்கணும், நம்ம பார்க்கிறதுல ஒரு சாட்சி இருக்கணும். எனக்கு ஒரு நீதியும் மற்றவர்களுக்கு அளக்கும் போது ஒரு நீதி இருக்கக்கூடாது. நீதி என்பது நமக்கு எப்படி இருக்கணும்? ஒன்றாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு 44:8 சொல்லும், இதற்கு நீங்கள் என் சாட்சிகள், என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் பூமியில நம்ம எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், தேவனை அறிவிக்கிற, தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு சாட்சிகளாக, ஒரு விட்னஸாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், விரும்புகிறார். நாம் பூமிக்கு உப்பாகவும் நம்ம பூமிக்கு வெளிச்சமாகவும் ஒளியாகவும் இருக்கும்படியாக கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறவராய். அல்லேலூயா. புரிஞ்சுச்சீங்களா? வேற தெய்வமே கிடையாது, ஆண்டவர் ஒருவர் மாத்திரம் தேவன், வேறொரு தேவன் இல்ல. இந்த தேவனை வணங்குகிற நாம் பூமியில அவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த சாட்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா 43ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏசாயா 45:14 வாசிக்கிறேன். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையாகும். அவர்கள் உன்பின்னே சென்று, நன்றாய் கவனிங்க, தேவனுடைய ஆலயமாக செயல்படுகிற நமக்குள்ளாக, தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணி நம் தேவனுக்கு முன்பதாக சாட்சிகளாய் இருப்போமானால், முதலாவது கர்த்தர் நம்மை எப்படி வைக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
முதலாவது சாட்சிகள் அப்படின்னா யாரா இருப்பாங்க அப்படின்னா, மற்றவங்க சொல்லணும் அவனுக்குள் தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதனாலதான் பேதுரும் யோவானும் அப்போஸ்தலர் 3 சொல்லுவாங்க, என்னிடத்துல வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை நான் என்ன பண்ணிட்டேன் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, சாட்சிகளா இருக்கிறவர்கள் என்ன பிரதிபலிப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றும் கர்த்தர் உனக்குள்ளா இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக வாழ்வார். இதுதான் ஆண்டோட சாயல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுல மிக முக்கியமான பிரதிபலிப்பு. நான் மனுஷனுக்கு முன்பதாக தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை காண்பிக்க முடியும். மாயமான தாழ்மையினால நான் வசனங்களை சொல்லி எனக்குள்ள தேவன் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். அடையாளங்களினால காண்பிக்க முடியும். நகை போடாம வெண்வஸ்திரம் தரித்து நம்ம அடையாளங்களை என்ன பண்ண தேவன் என்னோடு கூட இருக்கிறத காண்பிக்க முடியும். ஆனால் தேவன் அதை பார்த்து மயங்குகிறவர் அல்ல. அது என்ன ட்ரெடிஷனலா மாறுது. இதுதான் இஸ்ரவேல் மக்கள் சொல்றாங்க, நீ ஓய்வு நாள்ல நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது சொன்னீங்க. ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரே ஒழிய இரக்கம் பாராட்டக்கூடாது ஆண்டவர் சொல்லல. இரக்கம் பாராட்டுவது தேவனுடைய தன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் வேலைதான் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. இரக்கம் ஆண்டவர் சொல்லுவாரு, ஓ ஆட்டுக்கு தண்ணி வைப்பில்லப்பா, ஓ மாட்டுக்கு தண்ணி வைக்கிறல்ல, ஓ ஆடு குழியில விழுந்தா தூக்குறல்ல, அப்போ ஒரு ஆட்டுக்கே செய்யும் போது ஏன் ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடாது? அப்ப நான் வேலை செய்யல, இரக்கம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பழியை பார்க்கிலும் நான் இரக்கத்தை என்ன பண்றேன், விரும்புகிறேன். அப்போ நம்ம என்ன பண்றோம்? அடையாளத்தின் மூலமாக தேவன் நம்மோடு கூட இருக்கிற காண்பிக்கிறோம். அது மனுஷன் வேணா ஏமாறலாம், ஆனா தேவன் ஏமாறுவது கிடையாது. அடையாளத்தினால தேவன் நம்மோடு கூட இருக்கிறத காண்பிக்கிற சாட்சிகள் அற்புத அடையாளங்களினால காண்பிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? அடையாளத்தினால ஐயோ இவங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறாங்க பரிசுத்தவான்கள், இவங்க நகையை கழித்ததுனால பரிசுத்தவான் இல்ல. வசனம் சொல்லுது, அவர்கள் தன்னுடைய கிரியினால அந்த நடக்கையினால தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல தாய் வயிற்றில பிறந்த 4 சப்பனை இருந்தாங்க. அவன் சொல்ற என்கிட்ட வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல, உண்மைதான் அவங்களுக்கு இல்ல. ஆனா அவன் சொல்றாங்க எனக்குள்ள ஒண்ணு இருக்கு. அப்ப எனக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னா அந்த ஒண்ணு கிரியை நடப்பிக்கணுமா கூடாதா? அஸ்தவசன சொல்ல ஏசை என்ன சொல்லுது? உனக்குள்ள என்ன இருக்கு? தேவன் இருக்கிறார். அப்ப அந்த தேவன் அமர்ந்து இருக்கிறவர் அல்ல, அவர் என்ன பண்றாரு? அற்புத அடையாளங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு அப்போஸ்தலர் 3 ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம். அப்போஸ்தலர் 3 எடுத்துக்கங்க. அப்போஸ்தலர் 3 எடுத்துட்டு அவர் பாருங்க 13ஆம் வசனம் பாருங்க. 4:13 பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் வேதனையுள்ளவர்கள் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்ப பாருங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவங்க என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கிரியை நிமித்தம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா அந்த சாட்சி, அந்த விடுதலை ஆக்கப்பட்ட சாட்சி என்ன பண்ணுது? கூட நிக்குது. அடுத்த வசனம் சொல்லும், சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர் பேச அவர்களுக்கு இடம் இல்லாது இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். சுவிசேஷம் அறிவிக்கும் போது கர்த்தர் நல்லவர் சொல்றோம், கர்த்தர் நமக்கு இரக்கம் உள்ளவர் எல்லாமே சொல்றோம். ஆனா ஒரு மரித்து போன ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மரித்து போன ஒரு மனிதனை பார்த்து இயேசுவின் நாமத்துல நீ எழுந்திரு அப்படின்னு நம்ம சொல்லும்போது
ஒருவேளை மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம், இயேசு உனக்கு சுகம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பது ஒரு கிரியை நடப்பிக்கிறா, இல்ல அந்த அற்புத அடையாளங்கள் அது நடப்பிக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு மரித்த மனிதன் உயிரோடு கூட எழும்புனானா என்ன சொல்லுவாங்க? இவர்களே உண்மையான ஒரு தெய்வம். இல்ல ஒரு நல்ல ஒரு கொடிய ஒரு வியாதி, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி இருக்கு, அவங்க சொல்லுவாங்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், நான் எல்லாரையும் வணங்கினேன், என்னால என்ன பண்ண முடியல, சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது உண்மையான தேவனை ஆராதிக்கிற நாம் அவருக்கு சாட்சிகளாய் நம்ம இருக்கும் பொழுது தேவன் எனக்குள்ளா இருக்கிறார் என்பதை நம் கிரியினால் என்ன பண்ண முடியும், செயல்படுத்த முடியும். அப்போ நம்ம இயேசு நாமத்துல சுகம் கொடுக்கிறேன் சொன்னபோது அடுத்த ரிப்போர்ட்ல சொல்லுது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னா எல்லாம் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ண, இயேசுவே உண்மையான தெய்வம் என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, சாட்சியா நம்ம இருக்கணும் அப்படின்னா முதலாவது தேவன் எனக்குள்ளா இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் சொல்லணும். அவங்க பணிந்து வந்து சொல்லுவாங்க தேவன் உனக்குள்ளாக இருக்கிறார். அல்லேலூயா. அவங்க பேசின வார்த்தையை வைத்து சொல்றாங்க இவர் தேவனோடு கூட இருந்தாங்க, இவங்க இயேசுவோடு கூட இருந்தாங்க. இரண்டாவது வார்த்தை சொல்லுது நீ சொந்தமாக்கப்பட்ட ஒருவன் என்ன பண்றான், கூட இருப்பதுனால எது பேச முடியாது. இது இயேசு செய்யலங்க, இது வேற யாரும் செய்யலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொந்தமாக்கப்பட்ட ஒரு மனிதன் கூட இருக்கிறதுனால அவங்க எது பேசவே முடியாது இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப முதலாவது சாட்சிகள் எப்படி இருப்பாங்க, தேவன் அவருக்குள்ளாக இருக்கிறவர்கள். நம்பர் 2, இரண்டாவது அதே ஏசாயா 43 எடுத்துக்கங்க. அடுத்த சாட்சிக்கு கர்த்தர் கொடுக்கிறதான கிருபை என்ன அப்படின்னா 44ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிங்க. உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர், நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர், நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் உனக்குள்ளாய் இருக்கிறார் அப்படின்றது ஒரு சாட்சியோட மிக முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது கர்த்தர் என்ன செய்யற சாட்சினா கர்த்தருடைய ஊழியக்காரர்ல அவன் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். அவன் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் என்ன பண்றாரு, நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவர் என்ன பண்றது இல்லை, கைவிடுவதே கிடையாது. ஒரு உதாரணம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 18, 27, 24 பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18 இருந்து நம்ம வாசிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே, வேத பாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்தின் தர்க்கசாலி எங்கே, இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது தேவன் நமக்குள்ளா இருக்கிறார் என்பதை நம்ம வெளிப்படுத்துறதா இருக்கணும். இரண்டாவது ஆண்டவர் நம்ம பிரசங்கத்தினால அவருடைய வார்த்தையினால நம்ம பேசும் பொழுது அவர் என்ன பண்றாரா, ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய அறிவியல் தேவையில்லை, சயின்ஸ் தேவையில்லை. ஒரு கர்த்தருடைய சாட்சியாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனிதன் ஒரு பிரசங்கிக்கும் பொழுது பெரிய அறிவியல் விஞ்ஞானி ஞானவான் எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்றாரு, ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அல்லாஹ் சொல்றார் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள்
ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கான்வர்சேஷனை பார்த்தீங்க அப்படின்னா பவுல் அகிரிப்பா ராஜாக்கு முன்பா நிற்பார். அகிரிப்பா ராஜாக்கு முன்பதாக நிற்கும் போது அவர் சொல்லுவாரு, அவன் பெஸ்து உரத்த சத்தமாய் பவுலன் என்ன பண்ற, பிதற்றுகிறாய் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தரை அறியாதவங்களுக்கு என்னவா இருக்கு இந்த வசனம், பைத்தியம் போல தோணும். அவன் சொல்லுவாங்க, என்னவா பிதற்றுற, என்னப்பா நித்திய ஜீவனை பத்தி சொல்ற, என்னப்பா ஞானஸ்நானம் சொல்ற, என்னப்பா பரிசுத்தாவின் அபிஷேகம் சொல்ற, என்ன சொல்ற, அதை பார்க்கும்போது பிதற்றுதலை போல இருக்கும். அத சொல்லுவாரு, பெஸ்ட் சொல்லுவாரு, அதிக கழிச்சு உனக்கு என்ன ஆயிடுச்சு, பைத்தியத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஆனா பவுல் சொல்லுவாரு, இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும்போது அகிரிப்பா ராஜா சொல்லுவாரு, நான் கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு நீ கொஞ்சம் குறைய என்ன பண்ற, சம்மதிக்க பண்ணுகிற. என்ன பேசினார் பவுல், சாட்சிய சொன்னார். இயேசுதான் உண்மையான தெய்வம். நான் நியாய பிரமாணத்தின் படி வைராக்கியமா இருந்தேன், நான் தமஸ்கு வழியில வந்தேன், ஒரு வெளிச்சம் என்னை சந்திச்சது. அந்த காரியத்தை குறித்து அவர் பேசும் பொழுது அவர் சாட்சிகளை சொல்றார். இயேசுதான் உண்மை. நீங்க மரணம் பண்ண, நீங்க சிலுவையில அறைந்த அந்த இயேசு மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். இதுதான் பேதுரு சொல்றாங்க, அப்போஸ்தலர் 3 சொன்னாங்க, நீங்க அவரை சிலுவையில போட்டீங்க, அவரை மறித்தீங்க, தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். கர்த்தர் யார் விரும்புகிறாங்க, கர்த்தர் யாராய் தெரிந்திருக்கிறாங்க, சாட்சிகளாய் தெரிந்திருக்கிறாங்க. ஏன் சாட்சி, நான் உனக்குள்ளாய் இருக்கணும். அதனால வசனம் சொல்லுது, மார்க் கடைசி அதிகாரத்தை கடைசி வசனம் சொல்லும், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார், கர்த்தர் அவரோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களால வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம சாட்சிகளாக இருப்போம் என்று சொன்னால் கிரியை எங்க? அப்ப இந்த கிரியை நடப்பிக்கப்படாம எப்படி சொஸ்தமாக்கப்பட்டவர் கூட இல்லாம எப்படி இந்த நாமத்தை குறித்து நம்ம சொல்ல முடியும்? ஒரு முடவன் எழுந்திருக்காம, இயேசு நாமத்துல அவன் எழுந்திருப்பான சொல்லிட்டேன், முடவன் எழுந்திருக்கல. என்ன சேஞ்ச் அந்த நடந்தது, என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு? அப்போ பூரணராகி நம்ம கடந்து போகணும் அப்படின்னா பேருடைய நிழலை தேடினது போல நம்முடைய நிழலை அவன் என்ன பண்ணணும், தேடுகிறவா இருந்தது. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் வளர்ச்சி, இதுதான் நம்முடைய கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக மாறுகிறது. ஒரு முதலாவது தேவன் எனக்குள்ளாய் இருக்கிறார் என்று அறியணும். இரண்டாவது அந்த தேவன் எனக்குள்ள இருந்தா அது கிரியை நடப்பிக்கப்படுகிறது என்பதை உணர வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 12:12 வாசிக்கல. 2 கொரிந்தியர் 12:12 வாசிக்கல. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நல்லா பாருங்க, ஊழியம் என்றால் கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கிறோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறோம் என்று சொன்னால் நான் தான் கர்த்தருடைய சாட்சி. ஏன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு 33 ஆண்டுகள் பூமியில இருந்த பிற்பாடு அவர் முழு அதிகாரத்தை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றாரு, சீஷரிடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாரு. என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றாரு, அவர்கள் அப்போஸ்தலரை அழைத்து அவர் சொல்றாரு, பிசாசுகளை துரத்தவும் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சுகப்படுத்துகிற அதிகாரத்தை அவர் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க வியாதியை சுத்தப்படுத்துங்க, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்க, மரித்தோர்களை எழுப்புங்க. இது எல்லாமே கிரியை தான் சொல்லிட்டு வர்றாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த கிரிக்குள்ளாக நம்ம உள்ள கொண்டு போகவே இல்லை, அந்த அக்கினிக்குள்ளாக நம்ம கொண்டு போகவே இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன நடந்தது, எந்த சூழ்நிலை என்ன பண்ணாங்க, மரணத்தை குறித்து அவன் கவலைப்படல, சாட்சிகளாய் நின்றான். அவன் சாட்சிகளாய் நின்ற போது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதை
அவர் என்ன பண்றாரு? நேபுகாத் நேச்சாரை காண்பிக்கிறார். அப்ப நேபுகாத் நேச்சார் என்ன சொல்றாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுடைய தேவனே பூமியில உயர்ந்த தேவன், அவரை போல ஒரு தேவன் இல்லை. இந்த இடத்துல எங்க பிரசங்கம் நடந்தது? இந்த இடத்துல எங்க பிரசங்கம் நடந்தது? பிரசங்கம் நடக்கல. அவன் கர்த்தருக்காக சாட்சியாய் நின்றான். கர்த்தர் சாட்சியாய் நின்றவனோடு தேவன் நின்றார். கிரியைகளை கண்டார்கள். அந்த இடத்துல என்ன நடந்தது? தேவன் இவர்தான் உண்மையான தேவன் உலகம் என்று பறைசாற்றப்பட்டது. எந்த இடத்துல தானியேலுக்கு மேல போட்டாங்க? எந்த இடத்துல தானியேலுக்கு புல்பிட்டு வச்சாங்க? கர்த்தருக்கென்ற வைராக்கியவான் என்றான். கர்த்தருக்கென்ற சாட்சியா நின்றான். என்ன வேணா நீ போட்டுக்கோ, என்ன வேணா சீல் போடு, என்ன வேணா சைன் போடு, நான் கர்த்தருக்கு சாட்சியா நிற்பேன். என் பிரதம மந்திரி புஷ்யத்தை வெளியில போட்டுக்கோ, என்னை கொண்டு போய் நீ வந்து சிங்க கிட்ட போட்டுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை. எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவருக்காக என்ன பண்ண மாட்டேன்? வளைந்து கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவன் சாட்சியாய் நின்றான். கர்த்தர் நானும் அவனோடு கூட நிற்கிறேன் என்பதை சாட்சி கொடுத்தான். சொல்றது விளங்குதா? அல்லேலூயா. இயேசு நேசிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனா இயேசு நேசிக்கிறார் என்பதை கிரியையில நம்ம காண்பிக்கணும். அல்லேலூயா. தேவன் அன்பா இருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனா தேவன் அன்பா இருக்கிறார் என்று சொல்லி அவர் பரலோகத்தில் அமர்ந்து இருந்தா இன்னைக்கு அந்த கல்வாரின் அன்பு வெளிப்பட்டு இருக்க மாட்டார். இன்னைக்கு ஏன் புல்பிட்ட நிக்கிறோம்? ஏன் நம்ம இவ்வளவு பாடுகள்? அவர் இந்த பாவியை நேசித்தது, அவர் இந்த பாவியின் மீது அன்பு கூர்ந்தது, அவர் சாட்சி, அவர் ரத்தத்தை சிந்தி, அவர் அடையாளங்களை அவர் சரீரத்தை ஏற்றுக்கொண்டதுதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அவர் சமூகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவரை நம்மள உலக மனிதர்களை போல பாரம்பரியத்தில் தேடுறத போல இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் செபித்தோம், உட்கார்ந்தோம், 2 மணி நேரம் முடிச்சோம், போனோம். இல்ல, ஆண்டவர் இனி திரும்பி வரப்போறது இல்ல. ஆண்டவர் திரும்பி மாம்சத்துல வரப்போதில்லை. மறுபடியும் ஒரு கல்வாரி காட்சி கிடையாது. மறுபடியும் நமக்கு ரட்சிப்பு காரியம் கிடையாது. ஆண்டவர் முழுவதும் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. நீ எனக்கு சாட்சி, உன்னை பார்க்கிறவன் அவன் என்னை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, சாட்சியா இருக்கிற ஒருவன் முதலாவது தேவன் உனக்குள்ளாய் இருக்கிறார், தேவன் எனக்குள்ளாய் இருப்பார் என்று சொன்னால் அவர் என்ன பண்றாரு? வார்த்தையினால அவர் என்ன பண்றாரு? ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நம்பர் 3, நம்மளை அற்புத அடையாளங்களினாலே கர்த்தர் நடத்துகிறவராய் இருக்கிறார். மார்க் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா அது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. மார்க் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க, 13 வாசிங்களேன். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி நமக்கு சுத்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். நல்ல கவனிங்க, இன்னைக்கு நாம எல்லாமே தெரிந்து கொள்ளப்பட்டோம் இல்லையா? ரொம்ப ஈஸி கிடையாது. தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. எத்தனையோ கோடி பேர் மத்தியில கர்த்தர் அவர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்ற ரகசியம் இருக்கு. சொல்லுங்க, படிங்க. அப்பொழுது 12 பேரை தெரிந்து கொண்டு முதலாவது கர்த்தர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படின்னா அவரோடு கூட இருக்கணும். இந்த இருந்தா மட்டும்தான் இந்த விட்னஸ் அவர் யார் ஒரு சில புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா நீ அவனோட பழகணும், நீ அவனோட கூட இருக்கணும். சும்மா ஃபேஸ் டு ஃபேஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால அவங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவங்க யார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். 40 நாள் இரவும் பகலும் மோசே சீனாய் வனாந்திரத்துல அவரோடு கூட இருந்தார். அவர் இருந்து கீழே இறங்கும் பொழுது அந்த மகிமையோடு கூட கீழே இறங்கி, அப்ப என்ன சாட்சி? அந்த மகிமையை பார்க்க முடியல. மோசே முகத்தின் வெளிச்சத்தை பார்த்து ஜனங்களுக்கு ஒரு சாட்சி ஏற்படுது. இவன் தேவனோடு கூட இருந்தான், தேவனோடு கூட இருந்தார் என்று சொல்ல. அப்ப முதலாவது கர்த்தருடைய நோக்கம் என்ன? ஏன் நம்மை தெரிந்து கொண்டார்? நீ என் கூட இரு, என் கூட இரு, என் சமூகத்திலே. பில்லி கிரஹாம், நான் நினைக்கிறேன் என் பேர் கரெக்டா சொல்றான்னு தெரியல, பில்லி கிரஹாம். அவரை கேட்டாங்க,
உங்களை மாதிரி ஒரு ப்ரீச் பண்றதான ஆள் இந்த உலகத்துல இல்ல. அவ்வளவு அருமையா நீங்க ப்ரீச் பண்றீங்க. ஒருவேளை ஏன்னா வேதத்துல மறு ஜென்மம் என்பது கிடையாது. அவர் சும்மா கேட்டாங்க, ஒருவேளை உங்களுக்கு மறு ஜென்மம் என்று ஒன்று இருந்தா நீங்க என்ன பண்ண விரும்புகிறீங்க? அவர் சொன்னாரு, நான் அநேக ஜனங்களுக்கு நான் ப்ரீச் பண்ணேன், அநேக ஜனங்களுக்கு நான் வார்த்தை கொடுத்தேன், ஆனா மறு ஜென்மம் ஒன்று எனக்கு இருக்குமானால் அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்ஸ்ல எப்படி இருக்கணும் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். பாருங்க, முதலாவது சீஷர்களுக்கும் சாட்சிகளுக்கும் மனவாட்டிக்கும் ரொம்ப கலந்த மனவாட்டி நான் சொன்னாருன்னு தெரியும். ஏன் அவர் ஐக்கியத்தோட வைத்திருக்கிறார் அப்படின்னா, அவர் தனியே ஆண்டவர் அனுப்பல. அவர் சொல்றாரு, நீ என் கூட இருப்பதற்கு தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும். என் சமூகத்துல, என் பிரசன்ஸ்ல, என்னுடைய நிழலில. ரூத் என்ன பண்றாங்க? போவாசோட நிலத்துக்கு வந்தாங்க. ஆனா போவாஸ் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில வந்த நீ. ஏன் லேண்ட்ல வந்தோமா? நீ சொந்தக்கார லேண்ட்ல வந்துட்ட, கவலைப்படாத, நீ நானும் தூரத்து சொல்லணும்னா அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த செட்டைகளின் நிழலில வந்த உனக்கு நிறைவான பலன். ஏன்னா அவரோடு கூட இருக்கும்படியா நிழல். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்ட 12 சீஷர்களை, அவர் தெரிந்து கொண்ட 12 சாட்சிகளை குறித்து முதலாவது விரும்பின காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அடுத்ததான் சொல்றாரு பிரசங்கம் பண்ணும்படியாக நாம் அவர்களை அனுப்பவும். முதலாவது சாட்சிகள் எங்க இருக்கணும்? கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கணும். அப்பதான் ஒருத்தன் சொல்லுவான், தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ உன் கூட தேவன் இருக்கிறதா வசனம் சொல்லுது. உன்னுடைய ஒளியின் இடத்துல அவரிடத்துல ஜாதிகளை கொண்டு வருவார். ராஜாக்கள் பிரபுக்களும் உன் ஒளிக்காக காத்திருக்கு. அதனால இயேசு 43 சொல்லுவாரு, நான் வனாந்திரத்தில வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டு பண்ணு. நான் உண்டாக்கும் போது நான் உண்டாக்கின போட்டான் குஞ்சிகள் என்ன துதிக்கும் என மகிமைப்படுத்தி. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஆயத்தம் பண்ணினதை என் மக்கள் துதிக்கிறோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த தண்ணியில வனாந்திரத்துல ஒரு தண்ணி ஓடுறத பார்த்துட்டு, அப்பா இவ்வளவு நாள் வனாந்திரத்துல இருந்த ஒரு தண்ணி இல்ல, ஆனா உங்க பிள்ளைக்கு நீங்க ஆயத்தம் பண்ணுகிற இந்த ஆறு வழியில தண்ணி எங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி. அதான் பவுல் சொல்லுவாரு, சிருஷ்டி என்ன பண்ணுமா? ரட்சிக்கப்படுவதற்காக சிருஷ்டி என்ன பண்ணுமா? காத்திருக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதலாவது நம்ம தேவனோடு கூட இருக்கும்படியா கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டாரு. இரண்டாவது பிரசங்கம் பண்ணும்படியாக கர்த்தர் அனுப்புகிறார். யார் அனுப்பப்பட்டவன்? அப்போஸ்தலன். அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம் அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் ஒருத்தன் போனானா 2:12 என்ன சொல்லுச்சு? அவன் சகலவித பொறுமையோடும் அற்புத அடையாளங்களோடும் அவன் என்ன பண்ணுவான்? கிரியைகளை நடப்பிக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் கர்த்தருக்குள்ளாக. அதனால வசனம் சொல்லுது, என்னை எல்லாம் உங்களால என்ன பண்ண முடியாது, ஒன்று செய்யக்கூடாது. அதான் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் திராட்சை கொடி. கொடினா என்ன? அது செடியோடு கூட கனெக்ட் ஆயிருக்கும். கொடியோட கனெக்ட் ஆகலன்னா அது என்ன பண்ண? உலர்ந்து போவதற்கும் கீழே விழுவதற்குமே அன்றி வேற ஒன்றுக்கு என்ன இல்ல, யூஸ் கிடையாது. அப்ப ஏன் ஆண்டவர் இருக்க வைக்கிறார் என்று சொன்னா, அவருடைய சாரத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய தன்மையை, அவருடைய குணாதிசயங்களை அவர் நமக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம யூடியூப் பார்க்கும்போது, சில நேரங்கள் வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிடுறோம், சில காரியங்களை பார்க்கும்போது என்ன, ஒருவேளை பொண்ணு என்ன சொல்றா, நீங்க அதை காமிச்சு பார்த்தீங்களே, நீங்க அதை செஞ்சீங்களே, அப்போ என்ன நல்லது அந்த இடத்துல? எல்லாம் நம்ம கவனிக்கிறாங்க, எல்லாம் நம்மள பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் நமக்குள்ள இருப்பதை நம்முடைய பேச்சும் நடக்கையும் கிரியையும் நமக்கு என்ன பண்ணணும்? காண்பிக்கிறதா இருக்கும். மூன்றாவது பாருங்க, மூன்றாவது தான்
வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படிக்கு அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கும்போது அவர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, சாட்சிகளா நம்ம இருக்கணும். சாட்சிகள் எப்படி இருக்கணும்? இப்ப மூன்றாவது பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிடுறேன். நாம் எப்படி சாட்சியாய் மாற முடியும்? தேவனை தவிர வேற ஒருவர் இல்லை, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. தேவன் பூமியில நம்மள தான் நம்புறாரு, நம்மள சாட்சிகளா நிறுத்திட்டாரு. சாட்சிகள் மூலியமா என்ன நடக்கும் என்பதை நான் கேள்விப்பட்டோம். என்ன சாட்சிகளுக்குள்ள தேவன் இருக்கிறார், தேவன் உள்ளே இருக்கிறார் என்பதை கிரியின் மூலமாய் அறிவிக்கிறார். நம்ம என்ன பண்றோம்? அற்புத அடையாளங்களை செய்து இயேசுதானா உண்மையான தெய்வம், யாரெல்லாம் மரித்தவரை எழுப்புனா இயேசு நாமத்தில் அப்படி சொல்லுவோம். ஒருத்தர் வாய் திறக்க மாட்டான், கன்ஃபார்ம் பண்ணி. ஆனா இந்த சாட்சியா எப்படி நம்ம மாறும்? கேள்வி இருக்குல்ல. எனக்கு ஆசை வந்துருச்சு, இப்ப அந்தோணி போனா அப்படின்னு வேலை சொல்லுவாங்க. அப்போ ஆண்டு ஸ்பொட்டா என்ன பண்ணோம்? மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்துடும். நம்ம சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தணும். அப்பதான் சாட்சிகள் நம்ம இருக்கணும். இப்ப இந்த சாட்சிகள் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு காரணத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 கடைசி வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாத. இது கொஞ்சம் பொறுமையா நம்ம வாசிக்கணும். இது ஒரு ஸ்டடி மாதிரி. இத நம்ம சரிப்படுத்தினாதான் சாட்சிகளா நம்ம மாற முடியும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய நுகத்துக்குள்ள வா. நுகம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல? யாருக்கு நுகம் தெரியாது? நுகம் என்பது அப்படின்னா சின்ன பசங்க தெரியாதுல்ல. இரட்டை மாட்டு வண்டி ஓடும் பொழுது அந்த மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? கழுத்துல என்ன பண்ண வைப்பாங்க. அப்போ அந்த 2 மாட்டை ஓடும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு நுகத்தை நான் எடுத்துக்கிறேன், இன்னொரு நுகம் நினைச்சு உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுவாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும், என்னை எடுத்துரும். ஆனா ஆண்டவர் என்ன நமக்கு இங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு, இல்ல நமக்கு என்ன வார்னிங் கொடுக்கிறாருன்னா, அந்நிய நுகம் என்பது என்னன்னா, இதுதான் அந்நிய நுகம். ஏன்னா நம்மளோட குடியிருப்பு எங்க உண்டு? பரலோகத்துல உண்டு. நம்ம எங்க வந்திருக்கோம்? கெஸ்டா தான் வந்திருக்கோம். அப்ப இந்த அந்நிய நுகத்துல முதலாவது நம்ம கிளியர் பண்ணிக்க வேண்டியதுன்னா, அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக சொல்லிட்டு சொல்றார். முதலாவது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அல்லேலூயா. நீதியும் அநீதியும் ஒன்றை ஒன்று என்ன பண்ணாது? கலக்கவே, இந்த சம்பந்தம் வச்சுக்கவே முடியாது. நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம சம்பந்தத்தை கலப்போம் என்று சொன்னால் நாம் சாட்சிகளாய் நிற்க முடியாது, சாதாரணமானவர்களாக நிற்கலாம். ஆண்டவர் பார்க்கிறார், நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அப்ப சாட்சிகளாய் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஒளியிலே இருக்கிற நாம் இருளிலோடு கூட என்ன பண்ணக்கூடாது? ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அடுத்தது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசை வேறு, அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எப்ப சாட்சியாய் நம்ம மாறணும்? அதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, இந்த நீதியோடு கூட இருக்கிறவர்கள் அநீதியை விட்டு விலகி, ஒளியில இருக்கிற நாம் இருளை விட்டு விலகி, கிறிஸ்துவோடு கூட இருக்கிற நாம் வேலியாளுக்குள்ள இருக்கிற அந்த தொடர்பை விட்டு விலகும் போது கர்த்தர் சொல்றாரு, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்ப கனெக்ட் பண்ணட்டுமா? இப்ப கனெக்ட் பண்ணட்டுமா? ஏன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாய் வருகிறோம்? ஏன் நாம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாய் வருகிறோம்? தேவன் இங்கே வீற்றிருக்கிறார். கரெக்ட். ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம்? அவர் நமக்கு ஏதாவது அற்புதம் செய்வார். ஏன் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம்?
அவருடைய வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுக்கும் என்று சொல்லி. அப்ப என்ன சொல்றாரு? இதெல்லாம் நீ கட் பண்ணினா நீ என்னவாயிடுவ? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அததான் பேதுரு சொன்னாரு, என்கிட்ட வெள்ளி பொண்ணு இல்ல, எனக்குள்ள ஒருத்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் எனக்குள்ளாய் உலாவுகிறதை அற்புத அடையாளங்களினால் என்ன பண்ற? சாட்சி கொடுக்க. பாருங்க சொல்றாரு, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பேன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள் சொல்றது ரொம்ப ஈஸி. நம்ம சொல்லிக்கலாம், ஆண்டோட பிள்ளை நானு, ஆண்டோட பிள்ளை நானு சொல்லிக்கலாம். ஆனா அவன் நம்ம சொல்ல எது முக்கியம்? நான் சொல்றது ஈஸி தான். நான் ஆண்டோட பிள்ளைங்க, நான் கிறிஸ்தவனா இருக்கிறேங்க, கிறிஸ்துவுல இருக்கிறேங்க, நான் சொல்றது ஓகே. ஆனா பரலோகம் அங்கீகரிக்கணும்ல. இந்த பரலோகம் அங்கீகரிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதான் என்னுடைய மெசேஜ். அப்ப நம்ம சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டுதான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை கொண்டுதான் அவருடைய வார்த்தையை பேச விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை கொண்டுதான் அற்புத அடையாளங்களை செய்ய விரும்புகிறார். நாம் இந்த சாட்சிகளாய் மாறுவதற்கு நாம் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாய் இருப்பது ஓகேதான், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை நம்முடைய சாட்சிகள் வெளிப்படுத்தணும். கிறிஸ்து இவர்களுக்குள்ளாய் இருக்கிறார் என்பதை கர்த்தர்